بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين فاتخذت من دونهم. அவர்களுடைய கவனம் முன்னோக்குதல் அல்லாஹ்வின். அந்த சமயத்திலே நம்ரூத் மிகப்பெரிய அச்சப்படாதவர்களாக அல்லாஹ்வின் பக்கம் முன்னோக்கியவர்களாக இருந்தார்கள். அதனால் அல்லாஹ்வின் பக்கம் இருந்தது, படைப்பினங்களின் பக்கம் இல்லை. படைப்பினங்கள்கிட்ட போய் உதவி கேட்கறது சாதாரணமாக மனிதனுக்கு வாழ்க்கையில் சோதனைகள் கஷ்டங்கள் வந்துட்டா யார்கிட்ட போய் இந்த பிரச்சனையை தீர்க்கலாம் என்பதாக மனிதனை நாடி போவான். மனிதன் பொருளாதார பிரச்சனை வந்துட்டா பொருள் உள்ளவங்களை நாடி போகிறான். மனுஷன் செல்வம் உள்ளவங்கள்ட்ட போய் உதவி கேட்போம், அவங்க எதாவது நமக்கு உதவி செய்வாங்க என்பதாக மனிதனை நோக்கி போகிறான். நோய் பிரச்சனை உடல் ரீதியான கஷ்டங்கள் வந்துவிட்டால் நல்ல மருத்துவர் யார் என்பதாக அப்பொழுதும் மனிதனை நோக்கி தான் மனிதன் போகிறான். அதே போன்று மனிதனால் செய்ய முடியாத கஷ்டங்கள் வந்துவிட்டது, அதை தீர்த்து வைக்க வேண்டும் என்று சொன்னால் அப்பவும் ஷைத்தான் அவனை என்ன செய்கிறான்? அல்லாஹ் அல்லாததின் பக்கம் தான் அழைத்து செல்கிறான். குஃபரின் பக்கம், ஷிர்கின் பக்கம். இன்னும் சில மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால் அற்பமான விஷயத்திற்கெல்லாம் அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய விஷயங்களில் ஈடுபடுகிறார்கள். சின்ன சின்ன ஏழாமைக்கு சின்ன சின்ன கஷ்டங்கள் வந்துருச்சு, உடனே மந்திரிச்சு பார்ப்போம், வாங்க கணக்கு போட்டு பாருங்க, இன்னாரால தான் இப்படி ஆயிடுச்சு, அவள் தான் நேற்று வந்துட்டு போனா, அவள் ஏதோ செஞ்சு வச்சுட்டு போயிட்டா. அதுக்குன்னு சில பேர் இருக்கிறாங்க, சைத்தானுடைய தூதர்களாக சில பேர் குடும்பங்களில் சமூகத்தில் கெட்ட எண்ணங்களை உண்டாக்கி, சந்தேகங்களை உண்டாக்கி, பிளவுபடுத்தக்கூடிய வேலையை செய்யக்கூடிய சில மந்திரவாதிகள் இருப்பார்கள். எல்லா காலத்திலும் இருந்தார்கள். அதைத்தான் நபிமார்கள் வந்து உடைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் சொன்னார்கள், நாளைக்கு கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மஹ்ஷர் மைதானத்தில் அடியார்களை நிறுத்தி விசாரணை செய்யக்கூடிய சமயத்தில் விசாரணை தொடங்குவதற்கு பல காலங்கள் ஆகும். மறுமையில் ஒரு நாள் என்பது அல்லாஹ் என்று ஓதிய சூரத்துல் ஹஜ்ஜில் அல்லாஹ் சொல்லி காட்டினான், வ இன்ன யௌமன் கஅல்ஃபி ஸனத்தின் மிம்மா தஉத்தூன். மறுமையில் ஒரு நாள் என்பது உலகத்தில் 1000 வருடம். 1000 வருஷம் போனால் எவ்வளோ நாள் ஆகும்? அதான் மறுமையில் ஒரு நாள். ஒவ்வொருத்தவங்களுடைய நிலைமையை பொறுத்து அந்த நாளுடைய கூடுதல் குறைவு தெரியுமா? சில பேருக்கு 50 அல்ஃப ஸனா 50,000 வருஷம்னு அல்லாஹ் சொல்கிறான். அவர்களுடைய பாவம், குஃபுரு, ஷிர்க்குக்கு தகுந்த மாதிரி அவ்வளோ ஒரு பெரிய பயங்கரம் நிறைந்த நாளாக அந்த மஹ்ஷருடைய நாள் இருக்கும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா மூமின்களுக்கு எப்படி ஆக்கிடுவான்? சுபுஹு தொழுகையினுடைய முன் சுன்னத்து 2 ரக்காத் எவ்வளோ சுருக்கமாக தொழுவோமோ அதுபோன்று அந்த நாட்கள், அந்த பயங்கர நாட்கள் விரைவாக கழிஞ்சிரும். ஒரே விஷயந்தான், ஈமான்தாரிகளுக்கு இப்படி போயிடும், பாவிகளுக்கு அவ்வளோ 1000கணக்கான வருடங்கள் போகிற மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விசாரணையை துவங்குவதற்கு முன்பாக என்னுடைய உம்மத்திலிருந்து 70,000 நபர்கள் கேள்வி கணக்கின்றி அல்லாஹ் சொர்க்கத்துக்கு முதல்ல அனுப்பிடுவான். 70,000 பேர் கேள்வி கணக்கின்றி சொர்க்கம் போவாங்க. அவர்கள் யார் என்று சொன்னால், அவர்கள் பறவை ஜோசியம் பார்க்க மாட்டார்கள். அவர்கள் எந்த வகையான முதல் கட்டம் வந்ததுமே அல்லாஹ்வின் பக்கம் மட்டுமே முன்னோக்குவார்கள், படைப்பினங்களின் பக்கம் திரும்பவே மாட்டார்கள். சோதனையை, வேதனையை, கஷ்டத்தை கொடுப்பவன் யாரோ அவனிடம் மட்டுமே உதவி எதிர்பார்க்கக்கூடிய, தவக்குள் வைக்கக்கூடிய அந்த மக்கள் என்னுடைய உம்மத்தில் ஜோசியம் பார்க்காதவர்கள். இவர்கள் 70,000 பேர் சொர்க்கத்துக்கு போவாங்க, கேள்வி கணக்கே கிடையாது. இப்போ உக்காஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க சஹாபி வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நானும் அந்த கூட்டத்தில் ஒரு ஆறாக இருக்க எனக்கு துவா செய்யுங்கன்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மின்ஹும், நீயும் அந்த கூட்டத்தை இருப்பான்னு சொன்னாங்க. இன்னொரு சஹாபி எந்திரிச்சு, யா ரசூலல்லாஹ் எனக்கு துவா செய்யுங்க. முடிஞ்சிருச்சு. சபக கபிஹா உக்காஷா
உங்கள் விஷயத்தில் இந்த விஷயத்தை உக்காசா முந்தி கொண்டார், நீங்கள் எல்லாம் முயற்சி செஞ்சு அதை அடைய பாருங்கன்ட்டாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடையார்களே, நபிமார்களுடைய முதல் கவனம் அல்லாஹ் பக்கம் தான் திரும்பியது. அதுக்காக மருத்துவம் பார்க்கக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது என்பது இல்லை. அதெல்லாம் மார்க்கத்தில் வழிவகுக்கப்பட்டிருக்கிறது. வழிவகுக்கப்பட்ட பிரகாரம் மனிதர்களுடைய உதவியை நாடுறதில் அனுமதி இல்லை. அனுமதி இருக்குது. எல்லை மீறி ஒரு மனிதர்கிட்ட போய் டாக்டர்கிட்ட போய் நோயை சொல்லி மருத்துவம் வாங்குறது சுன்னத்து. மருத்துவம் பார்க்கணும். முதல் கட்டம் யார்கிட்ட போகணும்? முதல் தடவையாக நோய் வந்ததுமே, பிரச்சனை வந்ததுமே, கஷ்டம் வந்ததுமே அல்லாஹ் நமக்கு சொல்லி தரக்கூடிய பாடம் வஸ்தஈனு பிஸ்ஸப்ர் வஸ்ஸலாஹ். ரெண்டே ரெண்டு ஆயுதம் தான், ரெண்டே ரெண்டு மருந்து தான். சிறந்த மருந்து, செலவில்லாத மருந்து, கஷ்டமில்லாத மருந்து, வலி இல்லாத மருந்து, கசப்பு இல்லாத மருந்து. அல்லாஹ் சபர் செய்யுங்க. யார்கிட்டையும் உங்கள் பிரச்சனையை சொல்ல முன்னாடி என்னட்ட சொல்லுங்க. கொடுக்கறது நான், பிரச்சனையை தருவது நான், உங்களை தட்டுவதே என் பக்கம் திருப்புவதற்கு தான். என்னின் பக்கம் முன்னோக்குங்க. யார்கிட்டையும் சொல்லாமல் இருக்கிறது தான் சபர். பக்கத்தில் மனைவி இருக்கலாம், கணவன் இருக்கலாம், பெற்றோர்கள் இருக்கலாம். கஷ்டம் வந்துச்சு, முதல்ல அல்லாஹ்ட்ட சொல்லுங்க. அல்லாஹ் பசிக்குதே, அல்லாஹ் எனக்கு வலிக்குதே, அல்லாஹ் மனசுக்கு கஷ்டமாக இருக்குதே, அல்லாஹ்ட்ட சொல்லுங்க. பிறகு தொழுது கேளுங்க. மற்றதெல்லாம் கஷ்டங்க. மனுஷன்ட்ட போய் கேட்கறது கஷ்டம். கண்ணியத்தையெல்லாம் இழந்து போய் நிற்கணும். உதவி கேட்கும் போது கஷ்டத்தையெல்லாம் போய் சொல்லணும். அல்லாஹ்ட்ட சொன்னால் பாரமும் இறங்கும், பிரச்சனையும் தீரும். மனிதர்கிட்ட நோயிண்டு போனாலும் செலவு அதிகம், அதில் உறுதியாக சொல்ல முடியாது. செலவு மட்டும் இல்லை, நேரம் விரயம், கொடுக்குற மருந்து மாத்திரை கசப்பு, வலி வேதனைகள் அதிகம். அதெல்லாம் செய்யணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் அல்லாஹ்ட்ட கேட்டிங்கன்னா இது இல்லாமலே அல்லாஹ் சரியாக்கக்கூடியவன். அதுதான் நபிமாருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் நமக்கு படித்து தர்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பில் தூக்கிப்பட போகிறாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ்ட்ட ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அல்லாஹ் எதை விரும்புகிறானோ எனக்கு நடக்கட்டும்னு சொன்னான். அல்லாஹ் என்ன செஞ்சான்? நெருப்புலேருந்து காப்பாற்றலை, நெருப்பிற்குள் வைத்து அல்லாஹ் பாதுகாத்தான். யானார், நெருப்பிட்டு அல்லாஹ் பேசினான். யானார், நெருப்பே, கூனி பர்தம் வசலாமன் அலா இப்ராஹிம், நீ இப்ராஹிமுக்கு குளிர்ச்சியாக இதமாக ஆகிவிடு. அல்லாஹ் இப்படி உதவி செய்வான். இன்னைக்கு மக்கள் என்ன செய்கிறாங்க? அல்லாஹ்ட்ட போகாதது விட்டுட்டு மருத்துவங்கிறத தாண்டி இன்னைக்கு பிரச்சனைகளை எப்படி ஈமான் இல்லாத மக்கள் சிலைகளை செய்து அதிட்ட போய் உதவி கேட்கிறார்களோ, சில முஸ்லீம்கள் அறியாமையின் காரணமாக கபருக்குள்ள இருக்கிற மனுஷன்ட்ட போய் உதவி கேட்குறாங்க. அவங்ககிட்ட போய் எனக்கு பிரச்சனை தீர்த்து வைங்க, எனக்கு குழந்தை கொடுங்க, எனக்கு தேவைகள் இருக்குது, தாங்க முடியாத கஷ்டம் வந்துட்டா அங்கே போய் அட்மிட் பண்ணுறாங்க. நவுது பில்லா. முஸ்லீம்கள் ஷைத்தான் சூழ்ச்சிக்காரன். யாரை எங்கிட்டு கொண்டு போகணுமோ அதன் பக்கம் கொண்டு போயிடுவான். நபிமார்களுடைய பாடத்தை அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்லி தருவது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அல்லாஹ் சொல்லி காட்டினான். அய்யூப இத் நாதா ரப்பஹு அன்னி மஸ்ஸனியத்துர் வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். எப்படிப்பட்ட கஷ்டம், பல வருஷங்கள் கஷ்டப்பட்டார்கள். எப்படிப்பட்ட நோய்? உடல் முழுக்க குஷ்ட நோயால் பாதிக்கப்பட்டான், தோல் நோயால் பாதிக்கப்பட்டாங்க. கிட்ட வரவே எல்லாரும் தயங்குவாங்க. அவ்வளோ உடல் நோயால் குடும்பமே ஒதுக்கி வைக்கப்பட்டுச்சு. குடும்பத்தாரால் ஒதுக்கி வைக்கப்பட்டாங்க. மனைவி மட்டும்தான் ஹிதுமை செஞ்சுட்டு இருந்தான். யாரும் கிட்ட நெருங்க முடியாது. அப்படிப்பட்ட சோதனை. அவர்களுக்கு கொடுத்த பிள்ளைகள் எல்லாம் மூத்தாகிட்டாங்க, செல்வம் எல்லாம் போயிருச்சு. எல்லா வகையான சோதனையாலும் பாதிக்கப்பட்டாங்க அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். அய்யூப இத் நாதா ரப்பஹு, அய்யூப் அல்லாஹ்வை அழைத்த நேரத்தை நபியை நினைவு கூறுங்கள். ரப்பி அன்னி மஸ்ஸனியத்துர். ஒரு கட்டத்தில் சொன்னாங்க, அல்லாஹ் ஷைத்தான் நெருங்கிட்டான். இந்த நேரத்தில் ஷைத்தான் வருவான். கஷ்டம் பிரச்சனை வரும்போது என்ன அல்லாஹ்ட்ட துவா செய்கிறோம்,
இவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்கிறோம், இவ்வளோ தொழுகிறோம் ஓதுறோம், அல்லாட்ட கிடைக்காது போல சைத்தான் போடும் உள்ளத்தில். வேறு வழியை தான் தேர்ந்தெடுக்கணுமோ. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அந்த கட்டத்தை அல்லாட்ட கடைசி வரைக்கும் பொறுமையாக இருந்துட்டு அல்லாட்ட துவா செய்கிறான். அதுக்கு முன்னாடி துவா செய்யலை, தாங்கிக்கிட்டாங்க. அல்லாஹ் நானே நடக்கட்டும், அல்லாஹ் எனக்கு ரஹ்மத் செய்கிறான், என் அந்தஸ்தை உயர்த்துறான், பொறுமை காத்தாங்க. ஆனால் ஷைத்தானுடைய ஊசலாட்டம் மனைவியின் மூலமாக வந்தது. ஷிர்கின் பக்கம் அவர்களை கொண்டு போகிறதுக்கான முயற்சியை செய்தான். அப்போ தான் சொன்னாங்க, ரப்பி அன்னி மஸ்ஸனிய ஷைத்தானு பினுஸ்பின் வ அதாப். லா, ஷைத்தான் வந்துட்டான், இதுக்கு மேலே நான் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது, அல்லாஹ் என் கஷ்டத்தை அதே மாதிரி ஒவ்வொரு நபியினுடைய நேற்று ஓதப்பட்டது. அல்லாட்ட நேர்ச்சை செஞ்சு குழந்தைய பெற்று சொல்லப்படுது. ஆனால் அவங்களுக்கும் அல்லாஹ்வுடைய கட்டளை காபா முன்னோக்கி தொழுவணுங்கிற. மரியம் அலைஹிஸ்ஸலாம் கிழக்கு நோக்கி போனாங்க. பைத்துல் முகத்தஸில் இருந்து 8 கிலோமீட்டர் தூரத்தில் பைத்லஹம்ங்கிற இடத்துக்கு போனாங்க. அங்கே தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஃபதமஸ்ஸல லஹா பஷரன் சவிய்யா, ஒரு முழு அழகான வாலிபருடைய தோற்றத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னாடி தோன்றினாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பத்தினித்தனமானவங்க, வெக்க சுபாவம் உள்ளவங்க, இந்த ஒரு வார்த்தையில் அல்லாஹ் விளங்க வைக்கிறான். அதை பார்த்ததுமே இவ்வளோ அழகான ஒரு வாலிபர் தனிமையில் வந்து நிற்கிறாரு, நமக்கு முன்னாடி வந்து நின்றுட்டாரு. அவங்களுடைய வெக்க உணர்வால் அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடுறாங்க. காலத் இன்னி அஊது பிர்ரஹ்மானி மின்க இன் குன்த தகிய்யா. நீ உண்மையின் நல்ல மனிதராக இருந்தால், நீ தக்வா உள்ள மனிதராக இருந்தால் நீ இங்கிருந்து போயிருங்க, நான் என் ரஹ்மான்கிட்ட பாதுகாப்பு தேடுறேன். ஆபத்துகள் நிகழ்வதை விட்டும் பாவங்கள் நிகழ்ந்து விடுவதை விட்டும் அல்லாஹ்விடத்தை நான் பாதுகாப்பு தேடுறேன்னு சொல்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான். பத்தினித்தனமான பெண், பத்தினித்தனமான ஆண் ஒரு பாவத்துக்கான சூழ்நிலை வந்து விட்டால் ரஹ்மானுடைய ஞாபகம் வந்துடும். அல்லாஹ் என்னை காப்பாத்தீர், அல்லாஹ் நீ பார்த்து கொண்டிருக்கிறாய். பாதுகாப்பு தேடுறதை அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுறான். பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம் சொல்ல வைத்தான், நான் மனிதர் அல்ல, நான் ஒரு மலக்கு, நான் ஒரு ரூஹை கொண்டு வந்திருக்கிறேன், அதை ஊதிவிட்டு நான் போயிடுறேன்னு சொல்லி அவங்க ஊதுனாங்க. ஆனால் அந்த நேரத்தில் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஏற்பட்ட கைசேதம் எந்த அளவுக்கு ஏற்பட்டுச்சுன்னா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் கட்டத்தை சொல்லிட்டாங்க, நான் மூத்தா போயிட்டா நல்லா இருக்குமே, யா லைத்தனி மித்து கபுல ஹாதா வ குந்து நஸ்யம் மன்சியா. கூடியவன் அல்லாஹ்க்கு ஒன்றும் இப்படி படாதீங்க மரியமே, கவலைப்படாதீங்க, எல்லாம் சொல்லிட்டு நான் எப்படி ஊருக்குள்ளே போவேன், கருவுற்ற நிலைமையில் மக்கள் என்னை எப்படி பேசுவாங்களே. அல்லாஹ் சொன்ன, மரியமே நீங்கள் பேசவே வேணாம், நீங்கள் பேச வேணாம். யாராவது உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் சொல்லிடுங்க, கல்லிமல் யௌம இன்சியா, நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன், நான் நோன்பு நோட்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் குழந்தைய சுட்டி காட்டுங்க, குழந்தை பேசும். கை குழந்தைய தூக்கிட்டு வர்றாங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம். திருமணமாகாத ஒரு பெண்ணு குழந்தையை தூக்குன ஊர் என்ன பேசும்? அதை பேசியது. யா உக்த ஹாரூன் மா கான அபூகி இம்ரஅ ஸௌஇன் வ மா கானத் உம்முகி பகிய்யா. ஹாரூனுடைய சகோதரியே, உன்னுடைய வாப்பா கெட்ட மனிதன் இல்லையே, உன்னுடைய உம்மா மோசடி செய்யக்கூடியவளாக இல்லையே, நீ என்ன இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சுட்டு வந்திருக்கிறியே. அஷாரத் இலை, மரியம் அலைஹிஸ்ஸலாம் குழந்தைய கையை காட்டினான். இது பதிவு சொல்லுவோம், இந்த குழந்தைகிட்ட கேட்டுக்கணும். உலகத்தில் 3 குழந்தைகள் பேசியதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 3 குழந்தைகள் கை குழந்தையாக இருக்கும் போது பேசினது. அதில் ஒரு குழந்தை தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம். 3 குழந்தையில் ஒரு முதல் குழந்தை யார்? ஜுரைஜ் என்ற ஒரு மனிதர் இருந்தார், பெரிய ஒரு வணக்கசாலி, அல்லாஹை வணங்கி தனிமையில் இருந்து வாழ்ந்து வந்த மனிதர். அவருக்கு ஒரு சோதனை வந்துச்சு. அவருடைய தாயார் என்ன செய்கிறாங்க, ஜுரைஜை கூப்பிட்டாங்க. அவங்க தொழுதுட்டு இருக்கிறாங்க. உம்மா கூப்பிட்றா. உம்மாக்கு தொழுகையை முடிச்சுட்டு உம்மாக்கு பதில் சொல்கிறதா இல்லை அல்லாஹுடைய கடமையை பூர்த்தி செய்கிறதான்னு அவர் குழப்பமாயிடுச்சு. ஏன்னா தாயோட அழைப்புக்கு உடனே பதில் சொல்லணும், அது எவ்வளோ பெரிய விஷயங்கிறது அதுவும் இந்த விஷயத்தை நமக்கு விளங்குது. இந்த நேரத்தில் அவர் தொழுகையை தான் முடித்தார், அல்லாஹ்வுடைய கட்டளை தான் பெருசு. ஆனால் அந்த தாய் அதுக்கு பதுவா செஞ்சிட்டாங்க, நான் கூப்பிட்டு இவன் வரலையே, அல்லாஹ் இவன் ஒரு விபச்சாரியின் முகத்தில் முழிக்காமல் இவனுக்கு மரணத்தை கொடுக்காதே. தாய்மாருடைய வார்த்தை இருக்குதே பழிச்சிரும், எந்த நேரம் துவா கபூல் ஆகும்னு தெரியாது.
வார்த்தைகளை துஆக்களாக விடணும். சாப வார்த்தைகளை கோபத்தில் கஷ்டத்தில் நம்ம புழக்கத்தில் எத்தனையோ வார்த்தைகள் இருக்குது. அதனால தான் பிள்ளைங்க வாழ்க்கையில் பாதிக்கப்படுறாங்கங்கிறத பெற்றோர்கள் விளங்கணும். என்னாச்சு, அந்த ஜுரைஜுக்கு ஒரு சோதனை வந்துச்சு. ஒரு பெண்ணு தவறான விஷயத்துக்கு அவரை அழைக்கிறா. அவர் அல்லாஹ்வை பயந்து ஒதுங்கி கொள்கிறாரு. பிறகு அவள் வேறு ஒரு ஆட்டிடையனோட தவறாக நடந்துவிட்டு அப்பொழுது கருவுற்ற குழந்தையை பற்றி மக்களிடம் சொன்னால், இவரின் மூலம்தான் எனக்கு இந்த குழந்தை பிறந்துச்சுண்டு. அந்த பாவத்தை அவர் செய்யவே இல்லை. ஊர் மக்கள்லாம் வந்து அவர் வணங்கக்கூடிய வீடு வாசலை இடித்து அவரை அடித்து அவரை இழுத்து தரதரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. எவ்வளோ சொல்லி இவர் பேச்சை யாருமே கேட்கல. அப்போ ஒரு பெண்ணு பாலூட்டி ஒரு குழந்தைக்கு பால் ஊட்டிகிட்டு இருந்தா, வேறொரு பெண்ணு பால் ஊட்டிக்கிட்டு இருந்தா. அப்போ அவள் துவா செஞ்சா, யா அல்லாஹ் என் பிள்ளைய இவனை மாதிரி ஆக்கிறாதே. அவன் நல்ல துவா செய்கிறா. ஆனால் அந்த குழந்தை அப்போ பேசினுச்சு. அந்த குழந்தை இல்லை, இது வேறொரு குழந்தை. இப்போ அந்த ஜுரைஜ் அவர் சொன்னார், எதனால என்னை அடிக்கிறீங்க, இந்த மாதிரி நீ நடந்துக்கிற, இந்த ஒரு குழந்தையை பெற்றுட்டிய, விபச்சாரத்தின் மூலம் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து விட்டாயே. அந்த குழந்தையை கூப்பிட்டு வர சொன்னான். அப்போ சொன்னாங்க, அந்த குழந்தைகிட்ட கேட்டாங்க, உன்னுடைய தந்தை யார் என்பதாக. அப்போ அந்த குழந்தை பேசியது, என்னுடைய தந்தை இன்னும் ஆட்டு இடையன்று சொன்னது. அதான் உலகத்தில் குழந்தை பருவத்தில் பேசிய ஒரு முதல் குழந்தை. அது மாதிரி ரெண்டாவது குழந்தை தான் நான் சொன்னது. ஒரு பால் ஊட்டி கொண்டிருந்த ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு அந்த தாய் துவா செய்கிறா, இவனை மாதிரி என் புள்ள ஆகக்கூடாதுண்டு. அப்போ அந்த குழந்தை பேசிச்சு, அல்லாஹ் அவரை மாதிரி என்னை ஆக்குன்னு சொல்லி. அப்போ அவரும் ஒரு அநியாயமாக அடிக்கப்பட்ட மனிதர். அதனால் இந்த குழந்தைக்கு அல்லாஹ் அறிவு, அந்த குழந்தையின் மூலம் அல்லாஹ் வெளிப்படுத்தினா அவர் தப்பு செய்யாமல் மக்கள் அநியாயமாக அடிக்கிறாங்கன்னு சொல்லி. மூணாவது குழந்தை தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசிய அந்த பேச்சை குர்ஆனில் பதிவு செய்கிறான். குழந்தை பருவத்தில் என்ன சொன்னாங்க அது ஒரு அரை பக்கத்துக்கு அல்லாஹ் சொல்கிறான். இன்னி அப்துல்லா, நான் அல்லாஹ்வின் அடிமை, அல்லாஹ்ட மகன் இல்லை. கிறிஸ்தவர்கள் என்ன சொல்கிறாங்க, பாவம் பெரிய குழப்பத்தில் இருக்கிறான். அல்லாஹுக்கு எந்த தேவையும் இல்லாத அல்லாஹ்ட புள்ளேன்ட்டாங்க ஈசா நபியை. அல்லாஹ் இதை வன்மையாக குர்ஆனில் கண்டிக்கிறான், வன்மையாக கண்டிக்கிறான். புள்ளைங்கிறத எப்படி அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான்? பிள்ளையாயிட்டா அவரும் கடவுளாக தான் ஆவார். அரசன்ற புள்ளேண்டா அவர் இளவரசர், அரசன், பிறகு அவர் அரசன். புள்ளை யாருக்கு தேவை? மனிதர்களுக்கு தேவை, மிருகங்களுக்கு தேவை. அல்லாஹுக்கு எந்த தேவையும் இல்லாதவன். அதனால தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன முதல் வார்த்தை, நான் அல்லாஹ்ட புள்ளை இல்லை, அப்துல்லா, நான் அல்லாஹுடைய அடிமை. நான் அத்தானியல் கிதாப வஜஅலனி நபியா, அல்லாஹ் எனக்கு வேதத்தை கொடுத்து என்னை நபியாக ஆக்கியிருக்கிறான். வேதம் கையில் இல்லவே இல்லை. இஞ்சியில் பற்றி பிறப்புலே சொல்கிறாங்க, எனக்கு அல்லாஹ் வேதத்தை தந்து என்னை நபியா ஆக்கிட்டான். வஜஅலனி முபாரக்கன் ஐனமா குந்து, நான் எங்கே இருந்தாலும் நான் பரக்கத் பொருந்தியவனாக அல்லாஹ் என்னை ஆக்கியிருக்கிறான். வஅௌசானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மா தும்து ஹய்யா, நான் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் நான் தொழ வேண்டும் என்றும் நான் ஜகாத்து கொடுக்க வேண்டும் என்றும் அல்லாஹ் என்னை ஏவியிருக்கிறான். வபர்ரம் பிவாலிததி, எல்லா இடத்துலையும் என்னுடைய பெற்றோர்கள் என்று சொல்லும் போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும் நான் என் தாயோடு நல்ல முறையில் நடக்கும்படி எனக்கு அல்லாஹ் வசியத்து செய்திருக்கிறான். தந்தை இல்லை, அதனால தந்தையை சொல்லலை. தந்தை எனக்கு கிடையாது. தந்தை இல்லாமல் அற்புதமாக நான் படைக்கப்பட்டவன், அல்லாஹ்வினுடைய வல்லமையால் படைக்கப்பட்டவன். வபர்ரம் பிவாலிததி வலம் யஜஅல்னி ஜப்பாரன் ஷகியா, நான் ஒரு அடக்கி ஆளக்கூடிய ஒரு மனிதனாகவோ, ஷகியா ஒரு பாக்கியமற்ற மனிதனாகவோ என்னை அல்லாஹ் ஆக்கவில்லை. வஸ்ஸலாமு அலைய யௌம உலித்து வ யௌம அமூத்து வ யௌம உப்அஸு ஹய்யா, நான் பிறந்த நாளும் பரக்கத் பொருந்திய நாள், நான் மௌத்தாகும் நாளும், என்றைக்கு மௌத்தாகுவாங்களோ அந்த நாளும் சிறந்த நாள், நான் என்று உயிரோடு மறுமையில் எழுப்பப்படுவேனோ அதுவும் எனக்கு பாக்கியம் பொருந்ததாக இருக்கும் என்பதாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த குழந்தை பருவத்தில் பேசுனதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ذَلِكَ عِيسَى بْنُ மரியம், இவர் தான் மரியமின் மகன் ஈசா. கௌலல் ஹக்கில் லதி ஃபீஹி யம்தரூன், எந்த விஷயத்தில் கிறிஸ்தவர்கள் குழம்பி போய் சந்தேகத்தில் இருக்கிறார்களோ அந்த ஈசாவினுடைய வார்த்தைகள் இதுதான்.
இன்னல்லாஹ ரப்பி வ ரப்புக்கும் ஃபஅபுதூஹ். ஈசா அலைஹிஸ்ஸலாம் மேலும் சொன்னார்கள், என்னுடைய ரப்பும் உங்களுடைய இரட்சகனும் அல்லாஹ் தான். ஃபஅபுதூஹ், அவனை மட்டுமே வணங்குங்கள். ஹாதா சிராத்தும் முஸ்தகீம், இதுதான் நேரான பாதை. சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னான், ஃபக்தலஃபல் அஹ்ஸாபு மின் பைனிஹிம். ஆனால் அந்த கூட்டம் அவர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு கொண்டு அவர்கள் அல்லாஹ்வின் விஷயத்தில் தங்களுடைய நபியின் விஷயத்தில் குழப்பம் அடைந்து விட்டார்கள். தெளிவான விஷயத்தை அல்லாஹ் இதில் இந்த சூரத்து மரியம்ல சொல்கிறான். இந்த வசனத்தை, இந்த சூறாவை அது ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு மக்காலிருந்து ஹிஜ்ரத் செஞ்சு ஹபஷாக்கு அனுப்பப்பட்டாங்க. மக்காவில் கொடுமை நடக்குது முஸ்லீம்களுக்கு ஆரம்ப காலம். அதனால் அல்லாஹ் பொறுத்த அனுமதி வந்துச்சு. ஈமானை ஏற்றுக்கொண்டவங்க மக்கா விட்டுட்டு, அல்லாஹோட பூமி விசாலம், இன்ன அர்தி வாசிஆ ஃபஇய்யாய ஃபஅபுதூன், என்னுடைய பூமி விசாலமாக இருக்குது, இங்கே தான் இருக்கணுங்கிறது இல்லை, என்னை எங்கே அமைதியாக வணங்க முடியுமோ நீங்கள் அங்கே போய் வாழுங்கன்னு சொல்லி அல்லாஹ்ட்ட அனுமதி வந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அனுமதி கொடுத்தாங்க. நீங்கள் ஹபஷா எத்தியோப்பியாவில் போய் நீங்கள் போய் என்ன செய்யலாம், முஸ்லீமாக வாழலாம். அந்த நேரத்தில் எத்தியோப்பியா ஒரு கிறிஸ்தவ நாடாக இருந்தது. அப்போ நஜாஷி மன்னர் அங்கே மன்னராக இருக்கிறார். இந்த சஹாபாக்கள் அங்கே விஜயம் செஞ்சு போனாங்க. பெரிய சரித்திரம். அந்த மன்னரிடத்தில் இந்த குறைஷியெல்லாம் பின்தொடர்ந்து போய் லஞ்சங்களை கொடுத்து அந்த சஹாபாக்களை அழைத்து வருவதற்காக அவர் போய் பேசினார். அவர் சொன்னார், நான் இந்த சஹாபாக்கிட்ட விசாரிக்காமல் நான் என்ன செய்ய மாட்டேன், உங்கள்கிட்ட ஒப்படைக்க மாட்டேன்னு சொல்லி சஹாபாக்கள் அழைச்சி கேட்டார். அப்போ ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த ஜமாத்துக்கு அமீராக இருந்தாங்க. அவங்க வந்து அந்த நஜாஷி மன்னர்கிட்ட, நஜாஷியனுடைய தர்பாரில் அங்கே கிறிஸ்தவ பாதிரிமார்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த இடத்துல ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த சூரத்து மரியம் ஓதி, ஏன்னா அந்த குறைஷிகள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, முஸ்லீம்கள் புதிய ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்ததாக சொல்கிறாங்க, அவங்க உங்களுடைய மார்க்கமாகிய கிறிஸ்தவ மதத்தை பற்றி அவர்கள் கேவலமாக மட்டமாக பேசுகிறார்கள் என்று சொல்லி வச்சுட்டார். அதனால் ஜாஃபர் ரலியல்லாஹு தன்னை கூப்பிட்டு விசாரிக்கும் போது அவங்க இந்த சூரத்து மரியமை தான் ஓதி காட்டினாங்க. வரலாற்றில் எழுதப்பட்டிருக்குது, அந்த நஜாஷி மன்னரும் அங்கிருந்த பாதிரிமார்களும் தாடி நனையும் அளவுக்கு கண்ணீர் சிந்தி அழுதார்கள். இதே விஷயத்தை தான் இஞ்சிலில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் கூடுதல் குறைவு எதுவும் இல்லை, இதுதான் சரியான கருத்து. இதை சொன்னதும் மற்ற பாதிரிமார்கள்லாம் முணுமுணுத்தாங்க. ஆஹா, இவர் என்ன நம்மளுடைய அசலான மார்க்கத்துக்கு போயிட்டாரே, அப்போல்லாம் குழம்பி போய்த்தான் இருந்தாங்க. நஜாஷி மன்னர் புரிஞ்சுக்கிட்டார், உண்மையான வேதம் இது, இது அல்லாஹ்டேன் வந்தது என்பதாக சொல்லி பின்னால் அவர் முஸ்லீம் ஆனார். இதை கேட்டு அங்குள்ள பாதிரிமார்களுக்கும் எத்தனையோ பேருக்கு ஹிதாயத்து கிடைத்தது. கிறிஸ்தவர்கள் விளங்க வேண்டிய விஷயம் இது. பாவம், அவர்கள் குழப்பத்திலும் அவர்கள் தங்களுக்கிடையில் வேதத்திலேயும் சரியானது எது என்பதை புரியாதவர்களாக இருக்கிறார்கள். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு வந்து அதில் யூதர்களுடைய கையாடல் நிறையா நடந்துருச்சுன்னு அல்லாஹ்வே சொல்கிறான். யூதர்கள் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் விஷயத்திலேயே கொலை செய்ய வந்தாங்க, அல்லாஹ் உயர்த்திட்டேன்னு குர்ஆனில் சொல்கிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொல்லப்படவே இல்லை, அவர்கள் சிலுவையில் அறையப்படவே இல்லை. வமா கத்தலூஹு வமா ஸலபூஹு வலாக்கின் ஷுப்பிஹ லஹும். ஆனால் ஈசாவை போன்று ஒருவருக்கு உருவம் கொடுக்கப்பட்டது, அவரைத்தான் இவர்கள் கொலை செய்தார்களே தவிர அவர்கள் ஈசாவை கொல்லவும் இல்லை, சிலுவையில் அறையவும் இல்லை. அவர் திரும்பி இறங்கி வருவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ கிறிஸ்தவர்களும் யூதர்களும் ஈமான் கொள்வார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து. وَإِن مِّنْ أَهْلِ الْكِتَابِ إِلَّا لَيُؤْمِنَنَّ بِهِ قَبْلَ مَوْتِهِ وَيَوْمَ الْقِيَامَةِ يَكُونُ عَلَيْهِمْ شَهِيدًا. எந்த வேதக்காரர்கள் யாராக இருந்தாலும் அவர் திரும்பி வரும்போது நிச்சயமாக இவர்கள் எல்லாம் அவரை ஏற்றுக்கொள்வார்கள். அது வரைக்கும் குழப்பத்தில் இருப்பாங்க, அது வரைக்கும் குழப்பத்தில் விட்டுறக்கூடாது, தெளிவுபடுத்தணும். பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரத்து மரியம் முடியும் போது அல்லாஹ் சொன்னான், இந்த மாதிரி அல்லாஹு பற்றி, வகாலு தஹதர் ரஹ்மான் வலதா, அல்லாஹுக்கு குழந்தை இருக்குது என்பதாக இவர்கள் சொல்கிறாங்களே, இது சாதாரண வார்த்தை அல்ல. லக்கது ஜித்தும் ஷைஅன் இத்தா, கடுமையான வார்த்தையை அல்லாஹ் மேலே இவர்கள் சொல்லிவிட்டார்கள். இந்த வார்த்தையின் காரணமாக, அல்லாஹ்வை அவர்கள் நோவினை செய்வதன் காரணமாக இந்த அல்லாஹுடைய படைப்புகள் எவ்வளோ கோவப்படுதுன்னு அல்லாஹ் சொல்கிறான் சூரத்து மரியம்ல. தகாது சமாவாத், இந்த வானங்கள் எல்லாம் வெடிப்பதற்கு தயாராக இருக்கிறது, பூமி தெரிப்பதற்கு தயாராக இருக்கிறது,
يتفطرن منه وتنشق الأرض وتخر الجبال هدا أن دعوا للرحمن ولدا. அல்லாஹுக்கு பிள்ளை இருக்கிறது என்று சொல்லதின் காரணமாக இந்த வானம் இடிந்து விழுவதற்கும் பூமி தெரிப்பதற்கும் மலைகள் எல்லாம் சிதறுண்டு போவதற்கும் தயாராக ஆகிவிட்டது. அல்லாஹ் தான் தடுத்து நிறுத்தி வச்சுக்கிறான். நீங்களாம் கோவப்படாதீங்க, நீங்கள் பேசாமல் இருங்க, நான் சொல்லும் போது செய்யுங்க என்பதா. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுக்கு அவ்வளவு கோபத்தை உண்டாக்கக்கூடிய விஷயம் அல்லாஹ்வின் மீதே அவதூறு சொல்லுவது. இப்போ இந்த விஷயத்தில் ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அல்லாஹ் மறுமையில் கேட்பேன்னு சொல்கிறான் குரானில். மறுமையில் அல்லாஹ் கேட்பான், ஈசா நபி நீங்கள் தான் இப்படி சொல்லிட்டு வந்தீங்களா, என்னைய அல்லாட புள்ளைய ஆக்கிருங்க, எங்கள் உம்மாவை அல்லாட மனைவியாக ஆக்கிருங்க, எங்களையும் சேர்த்து வணங்குங்கள் என்று நீங்கள் சொன்னீங்களான்னு அல்லாஹ் கேட்பானா. وَإِذْ قَالَ اللَّهُ يَا عِيسَى ابْنَ مَرْيَمَ أَأَنْتَ قُلْتَ لِلنَّاسِ நீ மக்களிடம் சொன்னீரா இத்தஹிதூனி வ உம்மிய இலாஹைன மின் தூனில்லாஹ், என்னையும் என்னுடைய உம்மாவையும் அல்லாஹ்வா ஆக்கிக்கொடுங்க சொன்னீங்களா. சுப்ஹானக் யா அல்லாஹ், நீ மகா பரிசுத்தமானவன். இன்னக தஅலமு மா ஃபீ நஃப்ஸி வலா அஅலமு மா ஃபீ நஃப்ஸிக். அல்லாஹ், நான் என்ன சொன்னேன்னு உனக்கு தெரியும் அல்லாஹ், என் வாழ்க்கை எல்லாம் உனக்கு தெரியும், எனக்கு நடந்ததெல்லாம் உனக்கு தெரியாதது இல்லையா அல்லாஹ். மா குல்து லஹும் இல்லா மா அமர்தனி பிஹி அனி அபுதுல்லாஹ ரப்பி வ ரப்பக்கும். என்னுடைய ரப்பும் உங்களுடைய ரப்பும் அல்லாஹ் தான், அவனைத்தான் வணங்கும் நான் சொல்லிட்டு வந்தேனே தவிர என்னையும் வணங்க எம்மாயும் வணங்கலாம் சொல்லவே இல்லை அல்லாஹ். சொல்லிட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்களாம், இன் துஅதிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக். யா அல்லாஹ், அவங்க என்னுடைய உம்மத்து தான், நீ அவங்கள வேதனை செய்கிறதுக்கு உனக்கு உரிமை இருக்குது, உன் அடியார்கள். வ இன் தக்ஃபிர் லஹும், அல்லாஹ் நீ மன்னிச்சாலும் அதை யாராலையும் கேட்க முடியாதல்லா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை ஒரு நாள் இரவுல இந்த ஆயத்தை மட்டுமே ஓதி ஓதி அழுவுனாங்களாம் தன்னுடைய உம்மத்துக்காக. இன் துஅதிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக். யா அல்லாஹ், இவர்கள் எல்லாம் உன்னுடைய அடியார்கள், நீ தண்டிக்க நினைத்தால் உனக்கு உரிமை இருக்கிறது. வ இன் தக்ஃபிர் லஹும், இவர்களை நீ மன்னித்தாலும் இன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம், நீ மகா கண்ணியமானவன், நீ நுட்பமான அறிவுள்ளவன், இந்த உம்மத்தை மன்னிச்சிருங்கிற கருத்துப்பட இந்த ஆயத்தை ஓதி ஓதியே அழுவுனாங்க. என் உம்மத்தின் நிலைமை என்னன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை இறக்கி இந்த உம்மத்தின் விஷயத்தில் அல்லாஹ் ஆறுதல் சொன்னான். நபி, உங்கள் உம்மத்துடைய விஷயத்தில் அல்லாஹ் உங்களை சந்தோஷப்படுத்துவான், நீங்கள் கவலைப்படாதீங்க என்பதாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த கவலையை நாம் உள்வாங்கணும். இந்த உம்மத்தில் எல்லாரும் மன்னிக்கப்பட்டவங்களாக ஆகணும். யாரும் போய் ஒரு இணை வைக்கிற நிலைமையில், ஒரு காஃபிரான நிலைமையில் அவங்க இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்கன்னு சொன்னால் நிரந்தர வாழ்க்கையில் பெரிய நஷ்டத்துக்கு ஆளாகிடுவாங்க. அதிலிருந்து முழு உம்மத்தை நம்ம காப்பாற்ற அந்த கவலை நம்ம உள்ளத்தில் வரணும். அதுதான் நம்முடைய லட்சியமாக இருக்கணும். நாமும் நரகத்திலேருந்து பாதுகாக்கப்படணும், முழு உம்மத்தையும் பாதுகாக்கணும். அல்லாஹ் குர்ஆனில் இன்னைக்கு ஓதும் போது முதல் வசனத்தில் அல்லாஹ் சொன்னா, இக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும், மனித சமுதாயத்துக்கான பரீட்சை நாள் நெருங்கி விட்டது. பப்ளிக் எக்ஸாம் வந்துச்சுன்னா பிள்ளைங்களாம் என்ன செய்கிறாங்க, அஜித்து துவா செய்யுங்க, அஜித்து பப்ளிக் பரீட்சை 10th பப்ளிக் போகிறோம் துவா செய்யுங்க. இது வரைக்கும் வந்ததே இல்லை, இப்படியெல்லாம் கேட்டே இருக்க மாட்டான் வாழ்க்கையில். சின்ன பிள்ளையிலேருந்து பார்க்குறோம், அப்படி ஒரு நாள் கூட துவா செய்யுங்க அஜித்து சொன்னதே இல்லை. இன்றைக்கி ஃபஜ்ரில் ஒருத்தன் வரான், சஹர்லேயே வந்து அஜித்து துவா செய்யுங்க. பாவமாக இருந்துச்சு. மாஷா அல்லாஹ், இப்படியாவது துவா செய்யணுக்கு என்ன வந்துச்சு. +2 எக்ஸாம் வந்துட்டா துவா செய்யுங்க ஹஸ்ரத், பப்ளிக் எக்ஸாம். சஹாபாக்கள் இதை விட பயந்தாங்க. பப்ளிக் அல்லாஹ்கிட்ட போய் நிற்க வேண்டிய நாள் நெருங்கி வருது. இப்போ மௌத்தானால் அடுத்த வினாடி நம்முடைய ரூஹ் 7 வானம் தாண்டி அல்லாஹுடைய அர்ஷுக்கு முன்னால் சமர்ப்பிக்கப்படும். உடம்பு இங்கே கிடக்கும், ரூஹ் மேலே போயிடும். அல்லாஹ்கிட்ட கைது செஞ்சு கொண்டு போய் ஒப்படைச்சிருவாங்க. அந்த பயம் இருந்துச்சு சஹாபாக்கள்கிட்ட. அல்லாஹ் சொல்கிறான், பரீட்சை நாள் நெருங்கி வருது. ஆனால் மக்களோ வஹும் ஃபீ கஃப்லா, மக்கள் மறதியில் பொடுபோக்கான வாழ்க்கையில் இருக்கிறாங்க. அதை பற்றி கவலையே இல்லாமல் இன்னைக்கு நாளைக்கு மௌத்தானா கஃன் துணி மார்க்கெட்டில் ரெடியாக இருக்குது. நாம் பெருநாளில் உள்ள ட்ரெஸ் வாங்குறத பற்றி கவலைப்பட்டு இருக்கிறோம். அது உடுத்துவோமா இல்லையாண்டே தெரியல. ஆனால் கஃன் நிச்சயம். எது நிச்சயமோ, எது நம்ம கையில் எடுத்துகிட்டு போக வேண்டியது இருக்குதோ அதை பற்றி மக்கள் பராமுகமாக இருக்கிறார்கள் அல்லாஹ் சொல்கிறான். அதனால் நாம் ஒரு பெரிய வாழ்க்கைக்கு போகிறோம், அந்த பப்ளிக்கில் நாம் ஃபெயில் ஆகிடக்கூடாது. உலகத்தில் எப்படி நாம் பயப்படுறோமோ, உலக பரீட்சைகளை பப்ளிக்கை பயப்படுறோமோ, இதெல்லாம் அல்லாஹ் உலகத்தை முன்னுதாரணமாக வச்சிருக்கிறான். இதை விட 1000 மடங்களில் கோடி மடங்கு மனிதன் பீதியில்
மயக்கத்தில் இன்ன ஜல்சலத ஸாஅத்தி ஷைஉன் அலீம் சூரத்துல் ஹஜ் அல்லாஹ் ஆரம்பிக்கும் போது சொன்னான், மனிதர்களே அந்த பயங்கரம் நாள் எப்படி என்று சொன்னால், அந்த கற்பத்தை சுமந்தவள் கற்பத்தை வயிற்றிலிருந்து இறக்கி விடுவாள். வயிற்றிலிருந்து குழந்தை பிறக்கிற வழி கூட தெரியாது. அவன் அவ்வளோ பயங்கரமான பீதியில் இருப்பாங்க. மனிதர்கள் ஒரு வகையான போதையில் இருப்பார்கள். ஆனால் மது குடித்து போதை அல்ல, மறுமையினுடைய பயங்கரத்தினால் ஒரு வகையான சக்கராத்தில் இருப்பாங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். அதனால் அந்த மறுமை நாளுடைய பீதி நம்ம உள்ளத்தில் உலகத்திலே வந்துச்சுன்னு சொன்னால் நாம் அதுக்காக தயாரிப்பு செய்யக்கூடியவங்களாக ஆயிடுவோம். அல்லாஹுடைய கட்டளைகளை பூர்த்தி செய்கிறது லேசாகும். அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்யக்கூடிய பயம் உண்டாகும். அதை நாம் நம்மிடத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். அதுக்காகத்தான் அல்லாஹ் மறுமை நாளுடைய காட்சிகளை எல்லாம் நமக்கு பல இடங்களில் திரும்ப திரும்ப அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதை நாம் விளங்கி செயல்படுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. மௌத் வரைக்கும் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு கரை சேரக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். வ ஆখির தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.